ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கேரளத்தில் தோசை சுடுவாங்க. அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா ஆசைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் பார்த்த தோசை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. நம்ம ஊரில் இருக்கிற தோசை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. நம்ம அரிசி, உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் போட்டு ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி அது நைட் ஃபுல்லாக புளிக்க வச்சு காயில் எடுத்து தோசை சுடுவோம். நல்லா மொறுன்னு இருக்கும். ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லை. 2 மணி நேரம் தான் ஊற வைப்பாங்க. இல்லை 1 மணி நேரம் ஊற வச்சு அது கூட வெந்தயம் உளுந்தெல்லாம் போட மாட்டாங்க. வெறும் பச்சரிசி மட்டும் நம்மளுக்கு தேவையான ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேருக்கு தேவையான அளவு போட்டுக்குவாங்க. அதில் நேற்று வச்ச சாப்பாடு காயில மீந்திருக்கும்ல, அது ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்குவோம். அப்புறம் துருவிய தேங்காய் ஒரு பாதி மூடி அதையும் துருவி போட்டுக்குவாங்க. உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கிட்டு அரைச்சி அதை தோசை மாவு பதத்திலே அரைச்சி வச்சிருவாங்க. அரைச்சி அதை புளிக்கலாம் வைக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்து தோசைக்கல்ல சுடுவாங்க. ஆனால் அந்த தோசை நல்லா வளவளன்னு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இந்த ஊரில் சக்கரை இல்லை வாழைப்பழம், இந்த ஊர் மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஆனால் நம்ம சாம்பார், தேங்காய் சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். காயிலெல்லாம் அப்படி தானே சாப்பிடுவோம். சரி, ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைக் போடுங்க. அப்படி பிடிக்கலன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. ஓகே, பாய்.